வணக்கம் நேயர்களே. நாங்கள் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற செய்தி, இலங்கையில் 1962ஆம் ஆண்டு வானொலியில் உதவி அறிவிப்பாளராக இணைந்து கொண்ட முதலாவது பெண் அறிவிப்பாளர். அது மட்டுமில்லாமல் இலங்கை தொலைக்காட்சி வரலாற்றில் முதலாவது செய்தி வாசிப்பாளர் ஆக கடமையாற்றி அந்த பெருமையை பெற்ற சுமனா வெல்லம்பிட்டிய அவரை பற்றியதான ஒரு விடயத்தை பார்க்க போகின்றோம். அவர் இப்பொழுது எங்களுடன் இல்லை என்கின்றதான துயர செய்தி கிடைக்க பெற்றிருக்கிறது. வானொலி தொலைக்காட்சி வரலாற்றில் அவருடைய இழப்பு ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகின்றது. அவர் நோய்வாய்ப்பட்டு சில நாட்களாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்ததாகவும், இப்பொழுது அவர் உயிருடன் இல்லை என்கின்ற செய்தி இலங்கையினுடைய ஊடகத்துறையில் ஒரு மாபெரும் கவலையை தோற்றுவித்திருக்கிறது. அவர் இறக்கும் பொழுது வயது 80 சொல்லப்படுகின்றது. அரசாங்கம் சுயாதீன தொலைக்காட்சியை, தேசிய தொலைக்காட்சியை தங்களுடைய கையகப்படுத்திய போது முதலாவது செய்தி வாசிப்பாளராக, தொகுப்பாளராக கடமையாற்றிய ஒரு பெண்மணி என்ற பெருமையை பெறுகின்றார் சுமனா வெல்லம்பிட்டிய. இவர்தான் இலங்கையினுடைய தொலைக்காட்சியில் முதலாவதாக செய்தி வாசித்தார் என்பது மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விடயம். இன்னொரு வரலாற்று சாதனையை படைத்த பெண்மணி தன்னுடைய 80வது வயதில் காலமாக இருக்கின்றார்கள். ஊடகத்துறையைச் சேர்ந்த பலரும் இந்த மறைவுக்கு தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஊடகத்துறையில் உள்ள அனைவரும், அதாவது கிட்டத்தட்ட அவருடைய காலங்களில் பணியாற்றிய சக அறிவிப்பாளர்கள், ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்கள் என்று பலரும் இந்த ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆத்ம சாந்தி பிரார்த்தனையில் கலந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது. பலர் அவருடைய வீட்டுக்கு நேரடியாக செல்வதாகவும், புலம்பெயர் நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த காலங்களில் பணிபுரிந்த ஊடக நண்பர்களும் ஆழ்ந்த இரங்கல்களை சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது தெரிவித்துக் கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஊடகம் என்கின்ற வகையில் நாங்களும் அவர்களுக்கான ஆத்ம சாந்தி பிரார்த்தனையில் அவர்களுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றோம். சுமனா வெல்லம்பிட்டிய இலங்கையினுடைய முதலாவது செய்தி வாசிப்பாளராக தொலைக்காட்சியில் பரிமளித்தார் என்பது உண்மையில் ஒரு அற்புதமான விடயம். இலங்கையை பொறுத்தவரையில் வானொலி தொலைக்காட்சி என்பது தகவல் தொடர்பாடல் துறையினுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி எனலாம். இலங்கையில் தகவல் தொடர்பாடல் துறை என்பது வளர்ச்சி பொதுவாகவே சுயாதீனமாக இந்த வானொலி தொலைக்காட்சி என்கின்ற சாதனங்களூடாக வருகின்ற பொழுது அந்த பயிற்சியாளர்கள் எடுக்கப்பட்டு தொழில் சார்ந்த பயிற்சிகளும் வழங்கப்பட்டு இந்த ஊடகத்துறை வளர்ந்திருக்கிறது. இன்றைக்கு வரைக்கும் ஊடகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய ஆர்வமும் ஊடகத்தில் பணிபுரிய வேண்டும் என்ற ஒரு ஈர்ப்பும் இவர்களை போன்ற தொழில் சார்ந்த முன்னோடிகளினால் உருவாக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனவே நாங்களும் எங்களுடைய அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சுமனா வெல்லம்பிட்டிய அமரருக்கு மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.